அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய் நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் அவங்களுக்கு எந்த தசை முதல்ல நடக்கும் என்பதை சொல்கிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய இம்மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலில் நடக்கும் திசை சூரிய பகவான் திசையாகும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய மூன்று நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு முதலில் நடக்கும் திசை சந்திர பகவான் திசையாகும். அதாவது இதுதான் ஜென்ம நட்சத்திரம். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் மிருகசிஷ்டம், சித்திரை, அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் பிறப்பதற்கு முதலில் நடைபெறும் தசை செவ்வாய் பகவான் திசையாகும். திருவாதிரை, சுவாதி, சதியம் ஆகிய இந்த மூன்று நட்சத்திரம் பிறவங்களுக்கு முதலில் நடைபெறும் திசை ராகு பகவான் திசையாகும். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி ஆகிய இம்மூன்று நட்சத்திரம் பிறவங்களுக்கு முதலில் நடைபெறும் திசை குரு பகவான் திசையாகும். பூசம், அனுசம், உத்திராதி ஆகிய இம்மூன்று நட்சத்திரம் பிறவங்களுக்கு முதலில் நடைபெறும் திசை சனி பகவான் தசையாகும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய இம்மூன்று நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு முதலில் நடைபெறும் திசை புதன் பகவான் திசையாகும். அஸ்வினி, மக, மூலம் ஆகிய இம்மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு முதலில் நடைபெறும் திசை கேது பகவான் திசையாகும். பரணி, பூரம், பூராடம் ஆகிய இம்மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு முதலில் நடைபெறும் திசை சுக்கிர பகவான் திசையாகும். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு இந்த தசை தான் நடைபெறும். அதே போல் சூரியன் பகவான் தசை பார்த்தீங்கன்னா 6 வருடம், சந்திரன் பகவான் தசை 10 வருடம், செவ்வாய் பகவானுடைய தசை 7 வருடம், புதன் பகவான் தசை 17 வருடம், குரு பகவான் திசை 16 வருடம், சுக்கிர பகவான் திசை 20 வருடம், சனி திசை 19 வருடம், ராகு திசை 18 வருடம், கேது திசை 7 வருடம். கருத்தில் கொள்ளுங்கள். இது அவங்கள் தசை நடத்தக்கூடிய வருடங்கள். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.